கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக எரேமியா 2:32 ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். அதாவது எண்ணி முடியாத நாட்களாய் நம்ம அவரை மறந்துட்டோம். அநேகர் இன்னைக்கு உலக காரியங்களுக்காகவும் உலக அன்புக்காகவும் ஏங்குறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ என்னை தேடு, அப்பொழுது நீ பிழைப்பாய். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அதாவது கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், வியாதியில இருந்தாலும் சரி, கடன் பட்டவர்களா இருந்தாலும் சரி, பாவிகளா இருந்தாலும் சரி, நம்மளை நேசிக்கிற ஒரே தகப்பன் அவர் மட்டும்தான். இந்த உலக தகப்பன், தாய், சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமா நம்மளை வெறுக்கலாம், நல்லது நேசிக்காம போகலாம். ஆனா கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையும் தான் நம்ம நேசிக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மீண்டும் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்களும் பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.